வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? காங்கிரஸ் கட்சியின் மகாலட்சுமி திட்ட உத்தரவாத அட்டை மூலம் விருதுநகரில் பணப்பட்டுவாடா செய்ய முயன்ற விவகாரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்ட பின் பேட்டியளித்த அவர் திமுக மீது மக்களுக்கு உள்ள கோபம் தேர்தலில் எதிரொலிக்கும் என தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகாலட்சுமி திட்டத்தின் மூலமா வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். இந்த மாதிரி இதெல்லாம் சாத்தியமா? அதுதான் இங்க பாருங்க, இதை கையோடு நான் பிரிண்ட் பண்ணியே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நல்லா பார்த்துக்கங்க. நான் விருதுநகருக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இதை எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவு கேள்வி கேட்குறாங்க. ஒரு வேட்பாளர் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றது கூட அப்போ 10 வருஷமா அவர் எம்பியா என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவு மக்கள் கிட்ட இருக்கு. அது ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், இது முற்றிலுமாக தேர்தல் விதிமீறல். கீழே பாருங்க, கையெழுத்து வாங்கியிருக்காங்க. யாரு? முத்துலட்சுமி என்கின்ற ஒரு பெண்மணியிடம். இது வந்து ஜஸ்ட் ஒன் சாம்பிள் தான். இந்த மாதிரி தொகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டீஸை வந்து வீடு வீடாக விநியோகிச்சிருக்காங்க. ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு எம்பியாக இருந்தவருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஒரு வேட்பாளராக இருப்பவர்கள் வந்து மிக பொதுவெளியில் இதை வந்து செய்யக்கூடாது. அந்த வகையில் இதை பார்த்தா உறுதியாக மாணிக் தாகூர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகவே தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். கம்ப்ளீட்லி he should be disqualified. ஏன்னா இந்த மாதிரி கொடுத்து அதுவும் வேட்பாளரை போய் இப்படி கையெழுத்து வாங்கல் விதிமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். எனவே நாங்கள் வந்து இதுக்காக 3 இடங்களில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எஃப்ஐஆர் காப்பி வந்திருக்கு. எனவே இதை வந்து நாங்கள் லீகலாக எடுத்துகிட்டு போகிறோம். அவர் வாக்குறுதி சொல்லலாம், நான் வந்தால் இதை செய்வேன் என்று சொல்லலாம். பட் இந்த மாதிரி வீடு வீடாக கொடுத்து அவரே கையெழுத்து வாங்கிறது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அகெயின்ஸ்ட் டு த லா. அதனால் இது லீகல் ப்ராப்ளமாக நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனிடம் நாங்கள் முறையிட போகிறோம். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஒரு விஷயமே போதும். அவர் வந்து தகுதியற்ற ஒரு வேட்பாளர் அப்படின்னு தகுதி நீக்கம் செய்யப்பட 100% ஒரு எவிடன்ஸோட நான் இதை காமிக்கிறேன். அனுதாபயாலைன்னு நாங்கள் எங்கேயாவது பேசுகிறோமா? பேசுகிறவங்க 1000 பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் உலகத்தில் கிடையாது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதுதான் வையகம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய மனசுமையை எங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ போராட்டத்தை சவால்களை எதிர்கொண்டு இன்னைக்கு இந்த தேர்தலில் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் என்பது எங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதனால் பேசுகிறவங்க 1000 பேசலாம், பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போகலாம். ஆனால் கூடையே இருந்து கேப்டனை ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கிட்ட எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எங்கள் கழகத்தினருக்கும் தெரியும். அதனால் பேசுபவர்கள் பேசிக்கிட்டே தான் இருக்குவாங்க. அவங்களுக்கு அது வேறு வேலை கிடையாது. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வறுமையாக இருக்கின்ற மக்களை மேலும் வறுமைக்கு கொண்டு செல்கின்ற விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டீங்க. 40 தொகுதிக்கு நான் நேராக போகிறேன். நிறைய தொகுதியில் திமுகவை சேர்ந்த ஏற்கனவே அதே மாதிரி காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் தொகுதிக்குள்ளேயே செல்ல முடியாத ஒரு நிலையை பல இடங்களில் நான் பார்த்தேன். 5 வருஷமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, தொகுதி பக்கமும் வரவில்லை, எதுக்கு இப்போ வருகிறீர்கள் என்று மக்கள் விரட்டி அடிக்கின்ற சூழ்நிலையை நான் தமிழகம் முழுவதும் பரவலாக பல தொகுதிகளில் அதை பார்த்தேன். அதற்கு காரணம் ஜெயிச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் தொகுதி பக்கம் வர்றதில்ல, மக்களுக்கு எதுவும் செய்யறதில்லை. மறுபடியும் அடுத்த தேர்தல் வரும்போது தான் வராங்க. அப்புறம் எதுக்கு இவங்க வந்து எம்பிஸாக இருக்காங்கன்னு மக்கள் கோவப்படுறாங்க.